இந்த 2 வல்லரசு 2 நாடுகள் மற்றும் ரஷ்யா 3 பேரும் ஒண்ணா சேர்றத ட்ரம்ப் எப்படி அனுமதிப்பார்? அமெரிக்கன் சிஸ்டம் எப்படி அனுமதிக்கும்ன்றதுலாம் மில்லியன் டாலர் கொஸ்டின். ஏன் இந்த அளவுக்கு இந்தியா மேல ட்ரம்புக்கு கோவம்? எண்ணெய் வாங்குறதால மட்டும் இல்ல. வேற சில விஷயங்கள் இருக்குன்ட்டு நியூயார்க் டைம்ஸ்ல ஒரு பத்திரிக்கை அதாவது நியூயார்க் டைம்ஸ் பத்திரிக்கையில ஆகஸ்ட் 30ஆம் தேதி வந்த கட்டுரை. நியூயார்க் டைம்ஸோட டெல்லியில இருக்கக்கூடிய செய்தியாளர் ப்ளஸ் அமெரிக்கால இருக்கவங்க 3, 4 செய்தியாளர்கள் சேர்ந்து எழுதிய கட்டுரை. ஏதோ ஒரு இடத்துல தொடக்கூடாத இடத்துல ஒரு ஈகோவை ட்ரம்ப்பை வந்து மோடி டச் பண்ணிட்டார். அதுதான் இந்த அளவுக்கு அவர் கோவப்படுறதுக்கு காரணம். ட்ரம்ப்போட அளவுகோல்களின்படியே ட்ரம்ப் இஸ் அ மேவரிக்னுவாங்க. எந்த நேரத்தில் என்ன பண்ணுவார்னு தெரியாது. ஒரு மண்டைக்குள்ள என்ன ஓடுதுன்னு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரியான ஒரு காம்ப்ளிகேட்டட் கேரக்டராக தான் இருக்கார். பட் ஸ்டில் அவர் இந்தியா விஷயத்தில் பண்ணியிருக்கக்கூடிய இந்த அதீத வரி விதிப்பு என்பதை பற்றி அந்த நியூயார்க் டைம்ஸ் கட்டுரை என்ன சொல்லுதுன்னா, ஒரு ஈகோ அசால்ட் நடந்திருக்குது. கிட்டத்தட்ட மோடி வந்து தொடக்கூடாத இடத்துல ட்ரம்ப்பை தொட்டுட்டார். அதாவது இப்போ டாப் வேர்ல்டு லீடர்ஸை வந்து ஹேண்டில் பண்ணும்பொழுது, அந்த லீடர்ஸ் அந்த நாடுகள் எந்த நாடுகளுக்கு அவருக்கு தலைவர்களாக இருக்காங்களோ, அந்த நாடுகளை விட சக்தி குறைவாக இருக்கக்கூடிய நாடுகள், அந்த பெரிய நாட்டோட தலைவரோட ஈகோவை டச் பண்ணாமல் நடந்துக்கணும். அது டிப்ளமசியில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது ராஜதந்திரத்தில். அப்படி பார்க்கும்போது மோடி ஏதோ ஒரு தவறு செய்து விட்டார் அப்படின்னு ஒரு கருத்து. 2வது கருத்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ட்ரம்ப்பை வந்து நொபேல் பரிசுக்கு வந்து பாகிஸ்தான் பரிந்துரைத்தது. அதே மாதிரி மோடியும் பரிந்துரைக்க வேண்டும் என்று ட்ரம்ப் எதிர்பார்த்திருக்கிறார். இன்ஃபேக்ட் ட்ரம்ப்புடைய ஆலோசகர்கள் மோடியுடைய ஆலோசகரிடம் அந்த கருத்தை நேரடியாகவே தெரிவித்ததாகவும் சொல்லப்படுகிறது. பட் மோடி அதை அங்கீகரிக்க மறுத்து விட்டார். எப்படி மோடியால் அதை அங்கீகரிக்க முடியாது? ஏன்னா ட்ரம்ப் என்ன சொன்னார், நான் தான் இந்த போரை நிறுத்தினேன், அதனால் எனக்கு வந்து ஆப்ரேஷன் சிந்தூரை நான் தான் நிறுத்தினேன், அணு ஆயுத யுத்தமாக வந்திருக்கும், 2 நாடுகளும் அடிச்சுட்டு சாவறதை நான் தான் நிறுத்தினேன், அதனால் எனக்கு வந்து நோபல் பரிசு வேணுன்றார். ட்ரம்ப்போட தலையீட்டால் தான் அந்த யுத்தம் நிறுத்தப்பட்டது என்பதை பாகிஸ்தான் ஒப்புக்குது. பாகிஸ்தான் ஆமாம் ட்ரம்ப் தான் தலையிட்டு நிறுத்தினார் என்று சொல்லுகிறது. ஆனால் இதை மோடி எப்படி ஒப்புக்கொள்வார்? மோடி ஒப்புக்கொண்டார் என்றால் இந்தியாவுக்குள்ளே மோடியோட கதை முடிஞ்சிடும். ராகுல் காந்தியால் சாதிக்க முடியாததை ட்ரம்ப் சாதிச்சிடுவார். ஸோ மோடி அதை ஏற்றுக்கொள்ள மறுத்து விட்டார்.